நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியாக பார்த்தா நம்ம அஞ்சலியும் போட்டியில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோமா நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ 3 பேருமே வந்து நல்லபடியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்களா. அதுக்கடுத்து அஞ்சலி மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி வந்து எந்த போட்டியில் சேர்ந்துருக்காங்கன்னு பார்த்தா அவங்க வந்து பேச்சு போட்டிலாம் சேர்ந்துருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பேச்சு போட்டிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம அஞ்சலி வந்து ஸ்டேஜில் ஏறி பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜில் வந்து நல்லா புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் நண்பனை பற்றி நீங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதோட டாபிக் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அஞ்சலி வந்து யாராவது அவங்க நண்பரை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து தமிழை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நண்பன் யாருன்னு இருக்கான்னு பார்த்தா எல்லாத்துக்குமே நண்பர் யார் இருப்பா, அவங்களோட கூட படித்தவங்க, விளாண்டவங்க, அவங்க தெருக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி யாருமே எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. என்னோடய நண்பர் வந்து எங்கள் அம்மாவோட வயசு உள்ளவங்க தான் என்னோடய நண்பராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே யார் யார் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா என்னோடய நண்பர் வந்து என்னோடய தமிழ் தான் எனக்கு மிகப்பெரிய நண்பர். எனக்கு எதுனாலும் அவள் தான் என் கூட நிற்பா. இடி இடித்தா மழை பெஞ்சாலும் அவள் என் கூட வந்து இருப்பா. நான் ஒரு அழுகையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அவள் என் கூட தான் நின்றுக்கிட்டு இருப்பா. எனக்கு தமிழை வந்து அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்டேஜ்லேருந்து வேகமாக இறங்கி ஓடி வர்ற மாதிரி காட்டுறாங்க. இங்கே பார்த்தா தமிழுக்கு வந்து ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்க இறங்கி ஓடி வர்றதை பார்த்து இங்கேருந்து வந்து நம்ம தமிழும் ஓடி போய் 2 பேர் வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, மனோ வந்து பயங்கரமான எரிச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன 3 பேர்த்தையுமே நம்ம வந்து ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்னு நினச்சா 4வது இவரும் ஜெயிச்சிருவா போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கடுப்பில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து எல்லா போட்டியும் முடிஞ்ச பிறகு அந்த ஸ்கூல் ஸ்டாஃப் வந்து யார் யார் வின் பண்ணியிருக்கா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபேஷன் டிசைன் காம்படிஷனில் வந்து அபி வந்து சூப்பராக இருந்துச்சு அவங்களோட ட்ரெஸ்ஸு. அதனால் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2வது வந்து டிராயிங்கில் வந்து கையிலேயே தன்னோட அற்புதமான வரைபடத்தை வரைஞ்ச வந்து நம்ம கவினுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே பயங்கரமாக கை தட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து 3வது வந்து பாட்டு போட்டியில் வந்து காவியா வந்து அவ்வளோ கிளியராக பாடினா அவளுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவுக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம கடைசியாக வந்து பேச்சு போட்டியில் தன்னோட மழலை பேச்சால் அனைவரையும் கவர்ந்து இழுத்த அஞ்சலி தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எல்லாருமே கை தட்டுறாங்க. நம்ம எழிலுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்காரு. விறுவிறுன்னு போய் எல்லா குழந்தைகளையுமே கட்டி பிடிச்சி எல்லாத்துக்கும் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த அழகான ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.